இன்று ஜனநாயக மக்கள் ராஜ்யம் கட்சியினுடைய மாநில தலைமை அலுவலகம் மற்றும் தமிழக நாயுடு நாயக்கர் பேரவையின் மாநில தலைமை அலுவலகம் ஆகிய இரண்டும் ஒன்று சேர்ந்து இன்று சேலத்தில் திறந்துள்ளோம். இன்று மிகச் சிறப்பான முறையில் தமிழகத்திலிருந்து அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் எமது கட்சியை சேர்ந்தவர்களும் பேரவையைச் சேர்ந்தவர்களும் ஆயிரக்கணக்கான பேர் இன்று வருகிருந்து இந்த சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்துள்ளனர். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு அகமுடையார் சமுதாயத்தின் மாநில தலைவர் சங்கர் அவர்களும், இந்திய நாடார் கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மாதேஸ்வரன் அவர்களும், தெலுங்கு சமுதாயத்தின் மாநில வழக்கறிஞர் பிரிவு தலைவர் ஒய்ஐ ஆனந்த் அவர்களும் வருகை புரிந்து இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று நாங்கள் ஏன் இந்த ஒரு அரசியல் கட்சியையும் தொடங்கி இருக்கிறோம் என்று கூறினால், தமிழக நாயுடு பேரவை என்ற அமைப்பை வைத்துக்கொண்டு கடந்த 30 வருடங்களாக எங்களது சமுதாயத்திற்கு ஒரு பாதுகாப்பாகவும், சமுதாயத்திற்கு ஒரு உறுதுணையாகவும், சமுதாயம் மேலோங்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்பட்டு வந்தோம். அதேபோல் இன்று அரசாங்கத்தால் எங்களுடைய நாயுடு நாயக்கர் சமுதாயம் மட்டுமல்லாது தெலுங்கு பேசக்கூடிய அத்தனை சமுதாயங்களும் இன்று அடிபட்டு கொண்டிருக்கிறோம். இன்று தமிழகத்தில் பார்த்தால் ஆதிக்க சக்திகள் கொண்ட சமுதாயங்கள் மட்டுமே இன்று தமிழகத்தில் வாழ முடியும் என்ற சூழ்நிலை உருவாகியுள்ளது. சிறு சிறு சமுதாயங்கள், மைனாரிட்டி சமுதாயங்கள், தெலுங்கு பேசக்கூடிய சமுதாயங்கள், சௌராஷ்டிரா சமுதாயங்கள், கன்னட சமுதாயங்கள், கேரள மலையாளம் பேசக்கூடியவர்கள், இது போன்ற சமுதாயங்கள் எல்லாம் இன்று தமிழகத்தில் வாழ முடியுமா என்ற கேள்விக்குறியோடு இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு எங்களையெல்லாம் பாதுகாத்துக் கொள்ளவே ஜனநாயக மக்கள் ராஜ்யம் என்ற ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இன்று அது முதற்கட்டமாக மாநில தலைமை அலுவலகம் சேலத்தில் அம்மாப்பேட்டை மெயின் ரோடில் இன்று திறந்துள்ளோம் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இது 3வது வருஷம் எங்களுடைய வெளிப்படுத்துகிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம். 2 பெரிய கட்சிகளிடமும் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு வாரத்தில் அதை முடிவு பண்ணிடும். சமுதாயங்களுக்கு மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட முதலியார் சமுதாயம், உடையார் சமுதாயம், யாதவ சமுதாயம், மீனவர் சமுதாயம், சௌராஷ்டிரா சமுதாயம், கன்னட மொழி பேசுபவர்கள், இவர்களுக்கு எல்லாமே ஒரு பாதுகாப்பு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் எந்த கட்சிகள் அதற்கு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த கட்சி கூட நாங்கள் போவோம். கண்டிப்பா இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம். கலைஞர் முதல்வராக இருக்கும் போதும் சரி, ஜெயலலிதா அம்மா முதல்வராக இருக்கும் போதும் சரி, ஸ்டாலின் ஐயா முதல்வராக இருக்கும் போதும் சரி, எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருக்கும் போதும் சரி, எங்களுடைய கோரிக்கைகளை தொடர்ந்து நாங்கள் அனுப்பி கொண்டுதான் இருந்தோம். செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு இதுவரை யாரும் செய்யவில்லை என்பதே உண்மை. சொல்லுங்க. டாக்டர் டி குணசேகரன், நிறுவன தலைவர், ஜனநாயக மக்கள் ராஜ்யம் கட்சி மற்றும் தமிழக நாயுடு பேரவை.